இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு கடத்தி வரப்பட்ட 34 கிலோ தங்கத்தை ராமேஸ்வரம் கடலோர போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். இலங்கையிலிருந்து நாட்டுப்படகு மூலம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு தங்கம் கடத்தி வரப்படுவதாக தமிழக கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தனுஷ்கோடி பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக நின்ற காரின் அருகில் போலீசார் சென்றபோது அங்கிருந்த மர்ம நபர்கள் கையில் இருந்த பைகளை வைத்துவிட்டு தப்பினர். விரைந்து சென்ற போலீசார் அங்கிருந்த பைகளை கைப்பற்றி தப்ப முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்தனர். பின்னர் கைப்பற்றப்பட்ட பையை போலீசார் திறந்து பார்த்தபோது அதில் 34 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் காளிதாஸ் என்பது தெரியவந்தது. மேலும் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் தங்களிடம் இந்த பையை கொடுத்து சென்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்க கட்டிகளின் மதிப்பு 11 கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். சமீப காலமாக ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் அதிகமாக தங்க கடத்தலில் ஈடுபடுபவர்கள் அதிகமாக ஈடுபடுவதாக தெரிகிறது. இன்றைக்கு கூட ராமேஸ்வரம் பகுதி வழியாக சுமார் 35 கிலோ மதிப்புள்ள தங்க கட்டிகள் கடத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விமான நிலையத்தில் இருந்து சென்னை விமான நிலையம், மற்ற விமான நிலையம் பக்கத்தில் அருகில் உள்ள மாநிலத்தில் விமான நிலையங்களில் எல்லாம் அதிகமாக தங்க கடத்தல் ஈடுபடுகிறது. அதில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அதிகமாக கடத்தப்படுவதாக தெரிய வருகிறது. இதை காவல்துறையும் அதை சார்ந்த சுங்க இலாக்காக்களும் விழிப்புடன் இருந்து இந்த தங்க கடத்தலை தடுப்போர் மீது, கடத்துவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தங்கம் கடத்தலில் ஈடுபட்டு தப்பியோடிய முக்கிய குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிக மதிப்புடைய தங்க கட்டிகள் கடல் வழியாக கடத்தப்பட்டது இதுவே முதன்முறை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.